இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஆஃபர் இருக்கு. நடிகை ஜோதிகா இப்போ பண்ற வேலையெல்லாம் இப்ப தூக்கி நிக்க வைக்கிற மாதிரி இருக்கு பார்க்கிறவங்க மனச. ஹைதராபாத்தில் பிலிம்பேர் விருது வழங்கும் விழாவில் சமீபத்தில் ஜோதிகா உடுத்தி வந்த உடை எல்லோருக்கும் தூக்க வைத்தது. புருவங்களை பிளேசர் போட்டுக்கொண்டு அப்பட்டமாக முன்னழகு தெரியும்படி மீடியாக்களுக்கு ஜோதிகா போஸ் கொடுத்திருந்தார். இந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் இத்தனை ஆண்டுகள் தமிழ் பெண்ணாக சேலையில் வலம் வந்த ஜோதிகா இப்படி மாறிவிட்டாரா என்றும் இதற்குத்தான் மும்பைக்கு போனீங்களா என்றும் கொந்தளித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ள டபா கார்ட்டல் வெப்சீரிஸில் சகஜமாக பல சீன்களில் ஜோதிகா சிகரெட் பிடிக்கிறார். ஆண் ஒருவர் இவருக்கு பற்ற வைத்து கொடுக்கும் காட்சியும் உள்ளது. சகஜமாக வாயில் விட்டு பிறகு மூக்கில் கூட புகையை வெளியிடுகிறார் ஜோதிகா. என்ன ஜோதிகா அண்ணி இதெல்லாம் என்று ரசிகர்கள் கடுப்பில் துடிக்கிறார்கள். கோவில் பராமரிக்கும் செலவில் பள்ளிக்கூடம் கட்டலாம் என்று கருத்து சொன்ன ஜோதிகா ஜனநாயக கடமையான ஓட்டு போடக்கூட ஊருக்கு வரவில்லை. பிறருக்கு அட்வைஸ் மழை பொழிந்த ஜோதிகா இப்போது சிகரெட் புகைத்து தப்பான உதாரணமாக இருக்கிறார். ஆரம்பத்தில் பல படங்களில் உடல் பாகங்கள் பலவற்றை காட்டி நடித்திருந்தார் ஜோதிகா. முகவரி படத்தில் அஜித்துடன் ஒரு பாடல் காட்சியில் ஜோதிகாவின் மேல்புறத்தின் பாதியை அப்பட்டமாக கேமரா காட்டியிருக்கும். தொடை தொப்புள் தெரியும் அளவுக்கும் ஆட்டம் போட்டார். திருமணமான பிறகு அடக்க ஒடுக்கமான கேரக்டரில் நடித்தார் ஜோதிகா. ஆனால் மும்பை போன பிறகு பொது நிகழ்ச்சிகளிலும் உடலை காட்டும் ஆடையில் வலம் வருகிறார். சீரிஸ்களிலும் மோசமாக நடிக்கிறார். இப்படியெல்லாம் செய்தால்தான் வட இந்திய இயக்குனர்களின் பார்வை ஜோதிகா மீது பட்டு நிறைய வாய்ப்புகள் வரும் என நினைக்கிறாரா? உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள்.